ட்ரே பட்டன் அழுத்துங்க. ஃபஸ்ட்டு பட்டன் இந்த பட்டன் இந்த பாருங்க. பட்டன் அழுத்தினா அது ஓப்பன் ஆகும். எடுத்துட்டு இந்த இடத்துல வைங்க. பட்டன் அழுத்தணும். எல்லாமே வந்து லாக்கு தான், சரிங்களா? இதை அழுத்தி தான் தள்ளணும். அதே மாதிரி இந்த இதை கிளிப்பை அழுத்தி தான் தள்ளணும். இது டைட்டாக வைக்கணுமா? ஆமாம், டைட்டாக தான் வைக்கணும். லூஸாக வச்சோம்னா நம்ம கிளிப் மாதிரி வரும். இது அவ்வளோதான். தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம கோபேடெக் சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா, சென்னையில் கீழ்ப்பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஏரியாவில் இருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட மிஷின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஃபஸ்ட்டு எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒரு 5 to 6 seconds ஃபுட்டேஜ் வந்து அவங்களுக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணி தரது தான். என்னுடைய வாய்ஸ் ஓவர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோ கண்டினியூவாக வந்து ப்ளே ஆகும். ஸோ ஃபுல்லாக கேளுங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ 3300 மாடல் வந்து கேட்டுட்ருக்கீங்க. நிறைய பேருக்கு வந்து நம்ம இல்லைன்னு சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இந்த மிஷின் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு நம்ம தரதே கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அப்படின்னா நம்ம டீலர் ப்ரைஸ்க்கு மிஷின் கொடுக்குறோம். வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மிஷின்ஸ் வந்து இங்கே ரெடி கிடையாது. நீங்கள் ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் ரெடியே பண்ணுவோம். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆர்ஸே அவைலபிளாக இருக்குது, செகண்ட் ஆர்ஸே அவைலபிளாக இருக்குது. மிஷின் வந்து ரெடி பண்ணுறதுக்கு டைம் பார்த்தீங்க அப்படின்னா 2 daysலேருந்து ஒரு 5 days வரைக்கும் ஆகும். மிஷின் ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். நீங்கள் நேரில் வந்தும் பார்க்கலாம். இல்லை உங்களால் நேரில் வர முடியல அப்படின்னா வீடியோ கால் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதில் பார்த்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் மிஷினை இங்கேருந்து சென்னையாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியூருக்கு நம்ம கொரியர் பண்ண இருந்தாலும் சரி, தாராளமாக பண்ண முடியும். ஃபைனலாக இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, கீழ்ப்பாக்கம்லேருந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து எனக்கு 3300 தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க பிஃபோராக இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லபடியாக ரன் ஆகிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு மிஷின் வந்து வாங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க. நான் வந்து நிறைய மாடல் வந்து சஜஸ்ட் பண்ணேன். இப்போது லேட்டஸ்ட்டாக உள்ள 30, 32, 42, 45, 40 இந்த மாதிரி சீரிஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆனால் எனக்கு 33 தான் வேணும், 3300 தான் வேணும் அப்படின்றத மாதிரி நமக்கு டீட்டெயில்டாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அட்வான்ஸு பே பண்ணிட்டு போனாங்க. அதுலேருந்து நம்ம ஒரு 4 days டைம் எடுத்துக்கிட்டோம். ஃபைனலாக இந்த மிஷினை வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு அவங்கள நேரில் வர வச்சு மிஷினை வந்து ஓவரால் செக் பண்ண சொல்லிட்டு, அவங்க வந்து ஆஃப்டர் ஒரு 2 daysக்கு அப்புறம் மிஷினை அவங்க எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. போய் அவங்க இடத்துல இன்ஸ்டலேஷன் பண்ணிவிட்டு பேலன்ஸ் பேமெண்ட் வாங்கிட்டு கிளம்புறதான் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு 3300 தான் வேணும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, கண்டிப்பாக கீழே நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டரை வந்து புக் பண்ணிக்கோங்க. இதேபோல் கோபேடெக் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி. ட்ரே பட்டன் அழுத்துங்க. ஃபஸ்ட்டு பட்டன் இந்த பட்டன் இந்த பாருங்க. பட்டன் அழுத்தினா அது ஓப்பன் ஆகும். எடுத்துட்டு இந்த இடத்துல வைங்க. பட்டன் அழுத்தணும். எல்லாமே வந்து லாக்கு தான், சரிங்களா? இதை அழுத்தி தான் தள்ளணும். அதே மாதிரி இந்த இதை கிளிப்பை அழுத்தி தான் தள்ளணும். இது டைட்டாக வைக்கணுமா? ஆமாம், டைட்டாக தான் வைக்கணும். லூஸாக வச்சோம்னா நம்ம கிளிப் மாதிரி வரும். இது அவ்வளோதான். இது எதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்? இது ஃப்ரண்ட் பேக்கு. இப்போ நீங்கள் லீகல் பேப்பர் இதில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இவ்வளோ தூரம் வரைக்கும் இது வரணும். அதுக்காக க்ளோஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஒரு 3 to 7 secondsல பேப்பர் லிஃப்ட் ஆகிடும், சரிங்களா? ஆகிடுச்சு. ஒரிஜினல் ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி பேப்பர் தான் லோட் பண்ணுவீங்களா? லெட்டர் பேட் தான் எடுப்பீங்களா? இல்லை சார், வேறு பேப்பர் இல்லையா? சரி, இது ஓப்பன் பண்ணுங்க. இதுக்கு இல்லை, நீங்கள் என்ன கூட வாங்கிட்டு கூட வந்துருங்க ஒரு பண்டில். இப்போது இதுவும் கேபிள் வாங்கிட்டு வந்து அதை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது எதுவுமே கொடுக்க வேணாம், டேரெக்டாக ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுங்க. ஓகேவா? இப்போது 2 side யாராவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்னு கேட்டாங்க அப்படின்னா 2 side மோடு, அப்புறம் ஓகே. இப்போ ஆன் ஆகிடுச்சு. இப்போது பேப்பர் உள்ளே இருக்குங்க இல்லையா? இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. உள்ள ஒரிஜினல் அப்படி தானே இருக்குது. வச்சுங்க, அது கொஞ்சம் வைக்கலாம்.
இங்கே பாருங்கள், இப்போது ரெடி டு ஸ்கேன் சேஞ்ச் த ஒரிஜினல் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஓப்பன் பண்ணிட்டு அடுத்த பேஜ் திருப்பணும். இப்படியே திருப்பணும். இப்போ பின்னாடி மேட்ரு இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ மறுபடியும் இப்போ இங்கே ஸ்கேன் பண்ணியாச்சு. நம்ம இப்போ இங்கே திருப்புறேன். சரிங்களா? க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்கேன் பண்ணுமா? ஸ்டார்ட்டு. இந்த இது ஸ்கேன் உள்ளே வந்து மூவ் ஆகிறதுக்கு இந்த பட்டன் தான். இப்போ பேப்பர் வெளியில் வரணும்னா நம்ம வந்து இந்த டன் கொடுக்கணும். டன் கொடுங்க. ஃப்ரண்ட்டு பேக். யாராவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்து கொடுத்துருங்க இல்லையா? அடுத்து ஐடி கார்டு இருக்கா? இப்போ ஐடி கார்டு வந்து கேட்குறாங்க அப்படின்னா பக்கத்து தான் நம்ம எடுப்போம். நம்ம அங்கே எடுத்தோம் இல்லையா? அந்த மாதிரி ரீசெட். எந்த ஆப்ரேஷன்லேருந்து இன்னொரு ஆப்ரேஷன் போனாலும் ரீசெட் பண்ணிட்டு மோடு மெமரி அப்படின்னு இருக்குல்ல, அதுக்குள்ளே போங்க. அதில் ஐடி கார்டுன்னு இருக்கா? அதை செலக்ட் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. அவ்வளோதான். ஓப்பன் பண்ணிட்டு இன்னும் எடுத்துருங்க. ஐடி கார்டை வைங்க. எப்படி வேணாலும் வைங்களேன். இப்படியே வைங்க, பார்த்துக்கலாம். க்ளோஸ். ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த பேஜ். அடுத்த பக்கம் ஃபாஸ்ட்டாக டக்குன்னு முடிஞ்சிடும் வேலை. எடுத்துகிட்டு திருப்பி வைக்கணும்ல நம்ம கண்ணாடிக்கு. இப்போது அம்மா ஃப்ரெண்டு பண்ணியாச்சு ஃபேஸு. இப்போ அட்ரஸ் வைக்கணும்ல? இல்லை, எப்படி வைக்கிறீங்க? ஓகே. டைட்டில் வந்து எப்போதுமே நேராக தான் இருக்கணும். ஓகேவா? க்ளோஸ். எகைன் ஸ்டார்ட். இப்போது டன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணோம்ல, 2 பக்கம் ஸ்கேன் பண்ணிட்டு டன் கொடுத்தோம்ல, அதே மாதிரி ஐடி கார்டு. பாருங்க. ஓகேவா? ஐடி கார்டு. இதில் ஏதாவது கிளாரிட்டி அந்த மாதிரி ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த இது ஓப்பன் ஆகிடும். மேலே வந்து நம்ம டிவைஸ் நேம் இருக்கா? 3300 2200 3300 எல்லாம் ஒன்று தான். சரிங்களா? இது எல்லாத்தையும் ஏதாவது செக் பண்ணிட்டு டேரெக்டாக பிரிண்ட்டு கொடுங்க. ஒரு பேஜ் தான். இதே நீங்கள் வந்து மோர் தென் வேணும்னா அதில் மாற்றிக்கலாம். கலர் வேணும்னா அதில் கொடுக்கணும். அந்த பிரிண்டர் நேமில் போய்ட்டு மாற்றி அதில் கொடுத்துருக்கணும். ஓகேவா? சைஸ்லாம் செட் பண்ணணும். சைஸ்லாம் செட் பண்ணி அதெல்லாம் எடிட் பண்ணிடணும். நம்ம முதல்ல நம்ம அது பண்ணி எடிட் பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். எவ்வளோ சைஸ் வேணுமோ அதெல்லாம்